இன்று வியாழக்கிழமை கடலூர் மாவட்டம் மங்கலம்பேட்டையில் சுமார் 13 ஆண்டு காலம் நிறைவு பெற்று 14ஆம் ஆண்டு காலம் அன்னதானம் ஸ்ரீ வாரிவள்ளல் கருணாநிதி அறக்கட்டளை சார்பாக எங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 200 பேருக்கு அன்னதானம் வாரம் ஒரு முறை போட்டுட்ருக்கோம். இதற்கு அன்னதானத்துக்கு அவங்களால் முடிஞ்ச உதவியை செய்த பக்த கொடிகளுக்கும் அன்ப பெரியவர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் மங்கலம்பேட்டை வாழ் மக்களுக்கும் எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆலயம் பழமையான ஆலயம், சுமார் ஒரு 1000 ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயம். அதுக்குண்டான ஆதாரபூர்வமான எல்லாமே இருக்குது. ஆனால் இது வந்து சொதவேலெல்லாம் சிமெண்ட்டில் செஞ்சுருப்பாங்க. அது எப்போ இடையில செஞ்சது தான். உள்ளே இருக்கக்கூடிய பகவான் சிலைகள் எல்லாமே, ஐம்பொன் சிலை எல்லாமே 1800 அந்த மாதிரி அடித்து வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் இருந்த ஆசாரிகள் அவங்கெல்லாம் வந்து இந்த பகுதி கரணத்தம் கடலூர் மாவட்டம் கரணத்தத்தை சேர்ந்த விஸ்வகர்மாக்கள். அவங்க தான் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆன்மீகத்துக்கு தேவையான அந்த ஆலயத்துக்கு தேவையான சிலைகள்லாம் வடித்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோயில் இந்த காம்பவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காம்பவுண்டு குறைஞ்சபட்சம் ஒரு 50 ஆண்டு காலம் பழமையாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பழமை வாய்ந்த ஆலயம். உள்ளே இருக்க மூலவரும் சரி, அம்பாலும் சரி அருமையாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு தர்மம் செய்ய வேண்டுமென்றால் அது சிவன் கோயிலில் செய்தால் அது ஒரு புண்ணியம்னா நம்ம எல்லா தப்பையும் செஞ்சுட்டு புண்ணியம் தேடுறதுக்கு செய்யக்கூடாது. நாங்கள் இதை ஆரம்பித்தது நிறைய பேர் வயதான முதியோர்கள் அவங்களால முடியாத சூழ்நிலையில் இந்த அன்னதானம் சாப்பாட்டுக்கோஸ்கரம் அங்கங்கே நிற்பாங்க. அதற்கோஸ்கரம் எங்களால் முடிந்த ஒரு அன்னதானத்தை ஆரம்பிப்போம் என்று தொழிலாளர் இல்லம் என்ற யூடியூப் சேனலோடு தொழிலாளிகள் எல்லாம் சேர்ந்து இந்த அன்னதானத்துக்கு ஒரு பண்ணலாம் சொல்லி இந்த ஆலய தர்மகர்த்தா மற்றும் இந்த ஐயருங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து செஞ்சோம். இது வரைக்கும் பகவான் அருளால் அம்பாள் அருளால் எங்களால் முடியவில்லை என்று சொல்லவில்லை. ஏதோ முடிந்த வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க அதுக்கு உண்டான வழியை செய்து கொடுப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக ஏதோ உதவிகள் நம்மளால் செய்ய முடியும்னா அந்த தொழிலாளர்கள் நல வாரியம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தொழிலாளர்கள் செஞ்சிட்ருக்கோம். இவர் ஐயா குடகையார் குணசேகரன் இந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அவரும் இந்த அறக்கட்டளையில் இருக்கார். அவரால் முடிஞ்ச உதவியை ஒரு 200 300 அப்படி தருவார். இந்த மாதிரி தரக்கூடியவர்கள் எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. உங்களால் முடிந்தால் இந்த மாதிரி அன்னதானம் எங்கே போட்டாலும் அவங்களுக்கு கொடுங்க. இல்லை எங்கள் பகுதியில் செய்யணும்னா ஒரு சிப்பம் அரிசி போட்டு செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு 4500 ஆகும். அதை கொடுத்தாலும் கல்யாண நாள், பிறந்த நாள், இந்த மாதிரி எல்லா விசேஷத்துக்கும் இந்த கோயில் அன்னதானம் போடணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இதை கொடுக்கலாம். நான் இதை நிறைய டைம் சொல்லியிருப்பேன். இந்த வில்வ மரத்தை, இந்த வில்வ மரம் இந்த பாதியில் பட்டு போச்சு அடியில். சரின்ட்டு இந்த ஆலய தர்மகர்த்தா கோவிந்தராஜில் ஆச்சார் என்றவர் இதை சரி பிடுங்கி கிடாச்சிடலான்ட்டு நோண்டும் போது அடியில் இந்த வில்வேஸ்வரர், நந்தி, பலிபீடம் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் அதை மேலே எடுத்து இதே மரத்தையே தூக்கி நிமித்தி வச்சோம். இந்த மரம் இந்த அளவுக்கு சிவன் அருளாலே அவன் தான் வணங்கி ஏஞ்சி நின்றுருக்கு. அதனால் ஆலயம் என்பது இப்போ நம்ம சும்மானாச்சும் ஒரு ஆலயம் கட்டுறோம், நான் ஆலயத்தோட மடாதிபதி, நான் ஜெகத்குருன்னு சொல்லி கொண்டு நிறைய பேர் இருக்காங்க. அது கிடையாது. ஆலயம் என்பது உள்ளே இருக்கணும் பகவான். அது உண்டான ஒரு சுயம்புவாக ஒரு ஆன்மீகம் என்பது அப்படி தான். ஆன்மீகத்தை இப்போ ஒரு தொழிலாக்கி நிறையா பேர் வெளியே வராங்க. அதையும் மக்கள் நம்புகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட உடனே போய் எதாவது பண்ணணும் வரணுன்றாங்க. தயவுசெய்து எங்கள் அறக்கட்டளை சார்பாகவும் இந்த சிவனாலயத்து சார்பாகவும் உங்களால் முடிந்த பழமை பெற்ற ஆலயங்கள், இந்த கடலூர் மாவட்டம் வழிபெற்ற ஸ்தலம், பாடல் பெற்ற ஸ்தலம் 4 உள்ளது. சுந்தரேஸ்வரர், அப்பர், மாணிக்கவாசகர், சம்பந்தர். இதெல்லாம் இந்த திருநாவலூர் என்ற ஒரு ஊர் இருக்குது. சுந்தரேஸ்வரர் அங்கே தான் பிறந்தார். அவருடைய ஆலயமே அங்கே கட்டப்பட்டு உள்ளது. அந்த மாதிரி அதனால் இந்த கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இந்த தென்னார்காடு மாவட்டம் என்று அழைக்கப்படுவார்கள். அப்போ அந்த மாதிரி மாவட்டத்துக்கு இது புண்ணிய பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலம். அதனால தான் இங்கே இருக்கிற கோயில், இங்கே திருமுதுகுன்றம் என்ற விருத்தாச்சலத்தில் பழமலநாதர் என்ற ஆலயம், அது வந்து பழமையான ஆலயம். 3000 ஆண்டுக்கு முன்பு
அதில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை அந்த வண்டி தலையை பிச்சு விருசுத்தி முனிவரால் அதை கொடுத்து என்ன வேலை செஞ்சாங்களோ அந்த சம்பளம் வர மாதிரி அதை ரெடி பண்ண மாவட்டம். இன்னைக்கு அவருக்கு 6வது திருவிழாக அந்த விருசுத்தி முனிவர் காட்சி அளிக்கும் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அன்பு சகோதரர்களே, இது வந்து நான் தான் தரணும், நான் இவங்க இந்துத்துவா பண்ணுறாங்கன்றதெல்லாம் நினைக்காமல், இது வந்து ஆலயத்தோடைய ஒரு சிறு துளி வேலையாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். அந்த முன்னோர்கள் நம்ம விட்டு போனதை அதுக்கு உண்டான வேலைகளை நாங்கள் அன்னதானமாகவும் ஆலய திருப்பணியாகவும் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலுக்கும் எங்கள் அன்னதானத்துக்கும் உங்களால் முடிந்த உதவியும் ஆலயத்துக்கும் ஏதேனும் முடிந்தால் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய.